ப்ரோ இப்போ வந்து இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம தாண்டிட்டோம். இதுல வந்து பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல உங்களை ரொம்ப திருப்திப்படுத்தின படம் என்ன? ரொம்ப திருப்திப்படுத்தின படம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்த மகாராஜா. ஆமா, ரொம்ப என்ன ரீசன்னா ஸ்கிரீன் பிளே தான். ரொம்ப நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. பட் அதை சொன்ன விதம், அதை நான் லீனியரா சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதி அவருடைய ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்த ஒரு படம். ரொம்ப ஒரு ஏமாற்றமா இருந்த ஒரு படம் தான் அது. ஏமாற்றம் அதை தவிர்த்து வந்த எல்லா தமிழ் படமும் ரொம்ப ஏமாற்றமா தான் இருந்துச்சு, பெரிய படங்கள் எல்லாமே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மற்ற லாங்குவேஜ் படம்லாம் ரொம்ப நல்லா பாராட்டப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு மலையாளமா இருக்கட்டும், மலையாளம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்ல சினிமா கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ் மட்டும் ரொம்ப எதுவுமே இந்த வருஷத்துல எதுவுமே பெஸ்டான படமா வரலேன்னு இருக்கும்போது மகாராஜா நல்லா இருந்துச்சு. மற்ற எதுவும் ரொம்ப பர்சனலா எனக்கு பிடிக்கல. இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப் வந்துட்டோம். அடுத்த 6 மாசங்கள் இருக்கு. நிறைய படங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. நிறைய பெரிய படங்களும் வெயிட்டிங்ல இருக்கு. இதுல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ராயன் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங், தனுஷோட டைரக்ஷனா இருக்கிறதால. ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ணது பவர் பாண்டி எல்லாம் நல்லா இருந்ததுனால ராயன் நல்லா இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங். இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்தியன் 2 வர போகுது. பட் அது எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு கெஸ் பண்ண தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலா இருக்கு? ஏன்னா இந்தியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த காலகட்டத்தில். கண்டிப்பா இப்போ இந்தியன் 2 வரப்போகுதுன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. ஆமா, அது எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, ரைட்டர் சுஜாதா சங்கர் காம்போ இருந்த வரைக்கும் அவருடைய படங்கள் வந்து ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் கொஞ்சம் அதனால ரைட்டிங் சரியா இல்லாததுனால படங்கள் வந்து கொஞ்சம் தொய்வா இருந்துச்சோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுல மேக்கிங்கா நல்லா இருக்குது. அவருடைய கெட்டப்ஸ் ஆஸ் யூஷுவல் கமல்ஹாசன் சார் வந்து நிறைய கெட்டப்ஸ்ல வர்றாப்ல. மெயினா எல்லாரும் சொல்றதுதான், அந்த பழைய இந்தியன் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கையும் அனிருத்தோட மியூசிக்கும் கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுறாங்க. சோ தெரியல எப்படி வருதுன்னு பாப்போம். ராயன் வெயிட் பண்றேன், இந்தியன் 2க்குமே வெயிட் பண்றேன். பார்க்கலாம், நல்லா இருந்தா சந்தோஷம் தான். தேங்க்யூ. நீங்க பார்த்ததுல பிடிச்ச படம் என்னது இந்த வருஷமா? இந்த 6 மாசத்துல இந்த 6 மாசத்துல எந்த படமும் பிடிக்கல. ஏன், எதனால? ஒன்னும் பெருசா நல்ல கண்டென்ட் வந்த மாதிரியே இல்லையே. ஜோஷா ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி எதுவுமே வரலையே. தமிழ் சினிமா எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமா இன்னும் ஒரு 2-3 டைரக்டர்ஸ் வச்சு மட்டுமே தமிழ் சினிமா இல்ல, எடுக்கிறவங்க எல்லாருமே நல்ல படம் எடுக்கணும், எல்லாருமே நல்ல கதை எடுக்கணும், சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது சொல்ற மாதிரி எடுக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், ஃபேமிலி உட்காந்து பாக்குற மாதிரி எடுக்கணும். இவ்வளவு இருக்குல்ல. இந்த 6 மாசத்துல இது ஒன்னும் பெருசா இல்ல. இப்ப அடுத்த 6 மாசத்துல நீங்க வெயிட் பண்ற படம்? ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்தியன் 2 நல்லா பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஐ திங்க் இப்ப கல்கி வந்திருக்கு, அது இன்னும் பார்க்கணும். இப்ப நீங்க இந்தியன் 2க்கு தான் இந்த அடுத்த 6 மாசத்துல வெயிட் பண்றீங்க? அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தங்கலான் கோட் சூரிய கங்குவா இருக்கு. கோட் இஸ் நைஸ். ஆமா, கோட் வேணா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சொல்லலாம். ஏன்னா விஜய்னால நல்ல என்டர்டெய்னரா இருக்கும், ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ஏமாற்றம் இல்லாம இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எஸ் டெஃபினட்டா. அது ரொம்ப சீரியஸ் क्वेश्चन இன் டாக் பேசியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீட் பேசலாம். ஸ்கிரீன்ல பாத்து ரசிச்ச ஒரு அரசியல் வராரு. அத பத்தி குட். அரசியல் பாலிடிக்ஸ்க்கு வர்றதுன்றது ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ். இண்டிவிஜுவல் வராங்க, யாரு வேணாலும், எந்த இண்டிவிஜுவல் வேணாலும் வரலாம். அது நம்மளுக்கு தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு முகம் வரும்போது எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அவங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டா எப்படி இருக்கும், அவங்களோட பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும், என்னென்னலாம் முன்னிறுத்துறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்க எப்படி அப்படிங்கறது ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணும். இப்ப நீட்டை பத்தி கூட பேசியிருக்காரு. இந்த ஒரு ஒன்றிய அரசு வந்து இதை பார்க்கணும், தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி. இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் தி சொசைட்டினா எவ்ரிபடி வில் பி இன், எவ்ரிபடி வில் பி பாசிட்டிவ் அபௌட் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சீரிஸ் தான் ப்ரோ பாப்போம். சொல்லுங்க, என்ன சீரிஸ்? 6 மாசம் என்ன சீரிஸ்? ஸ்வீட் டூத்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ், அதை பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் சினிமால இந்த 6 மாசத்துல எதுவுமே உங்களை என்கேஜ் பண்ற மாதிரி? இப்போ சூரி படம் கருடன், அது பார்த்தேன். வேற ஏதாவது ஒரு படங்கள் இல்ல உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண படம் தான் இருக்கு அந்த 6 மாசத்துல? அப்படிலாம் எதுவும் இல்லை. தமிழ் சினிமால டிசப்பாயின்மெண்ட் காசி படம் அப்படிதான் ப்ரோ இருக்கும். இப்போ வரதுல ஏதோ 1-2 படம் தான் நல்லாவே இருக்கு. இதான் ஓகே தான். சரி, அடுத்த 6 மாசம் நீங்க என்ன படத்துக்கு வெயிட் பண்றீங்க? நிறைய பெரிய படம்லாம் இந்த 6 மாசம் தான் ரிலீஸ் எல்லாம் சொல்றாங்க ப்ரோ. கல்கி கூட சொன்னாங்க, கடைசியில பார்த்தா ஏதோ கார்ட்டூன் படம் பாக்குற மாதிரி தான் இருந்தது. என்ன பிரச்சனையா இருந்துச்சு? என்ன இதே மார்வெல்ல போட்டா இங்க பல பேர் பார்க்க மாட்டான், ஆனா அதுல எல்லாம் பண்ணா பாக்குறாங்களா, அந்த மாதிரிதான். வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ற படம் இந்த 6 மாசத்துல? ப்ரோ சீரிஸ் தான் ப்ரோ எல்லாம். சூப்பர் ஸ்டார் படம் பேரு நேர்கொலைக்கு வர மாதிரி இருக்குல்ல, வேட்டையன் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தமிழ் சினிமா ஒரு மாதிரி வெறுத்த மாதிரியே ரொம்ப ஏமாற்றமா இருந்திருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்ப வர எந்த படமும் ஒரு மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் டைம் பாஸ் ஆகிற மாதிரி கூட இருக்க மாட்டேங்குது. மொக்கையா இருக்கு, பாத்துட்டு ஏன்டா பாக்குறோன்ற மாதிரி இருக்கு.
அதுதான் இல்ல என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? பிரச்சனை இல்ல, எல்லாரும் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் பிரச்சனை போல இப்ப. நடிகர்கள் கம்மியா இருக்கிறாங்க. நடிகர் தியேட்டர் அதிகமா இருக்கு, படங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதை வந்து கிளிக் ஆகும். இதான் இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச மாதிரி படம் எடுத்துடலாம் ஈஸியா, யூடியூப்ல சும்மா ஷார்ட் பிலிம் எடுக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஏதோ 1-2 படம் தான் எல்லாம் நல்லா இருக்கு, 100% ஒரு 10% நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப நீங்க ஒரு ஹைப் வச்சிருப்பீங்க, இப்ப ரிலீஸ் ஆன படங்கள் ஏதாவது ஒரு படங்கள் ஹைப் வச்சிருப்பீங்க. ஏன்னா போன வருஷமே பாத்தீங்கன்னா லியோ மேல ஒரு ஹைப் வச்சிருக்கீங்க. லியோலாம் இருந்தது. இப்ப அந்த மாதிரி ஏதாவது ஹைப் வச்சிருக்கீங்களா? அது ஒரு படம் கோட்டு தான் ப்ரோ, கோட்டுக்கு தான் வெயிட்டிங். அது எப்படி கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? காமெடியா தான் இருக்கு போஸ்டர் பார்க்கும்போதே, என்னன்னாலும் நடக்கிட்டு பார்த்துப்போம். என்ன லாஸ்ட் படம்னு நினைக்கிறேன் அவருக்கு. இன்னும் நல்லபடியா விடாமுயற்சியுமே அப்படிதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ஒரு மாதிரி சிம்பிளா இருக்கு, ஏதோ நடந்து வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. எல்லாமே ஹைப் உங்களுக்கு தான் தோணுதா? இதுவும் இப்போதைக்கு எல்லாமே அஜித்தை பொறுத்த வரைக்கும் மாஸ் என்ட்ரி தான், அது மேபி இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் ப்ரோ, ட்ரெய்லரு டீசர்லாம் சூப்பரா இருந்துச்சு, படம் மொக்கையா இருக்கும். இப்ப எல்லாம் கொஞ்சம் மொக்கையா இருக்கு டீசர் ட்ரெய்லர்லாம், அதனால படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். கோட்டுக்கு பார்ப்போம். இந்த மலையாள சினிமா டாமினேட் பண்ணுது ப்ரோ. மலையாள சினிமா என்னன்னா அவங்க எல்லா படமே அட்லீஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படமுமே அட்லீஸ்ட் சும்மா ஒரு டைமாவது பார்க்கலாம். நம்ம படத்துல பல படம் அது ஏன்டா இதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது, அதுதான் பிரச்சனை. 10ல 2 படம் தான் ப்ரோ பார்க்க. அந்த படம் சூப்பரா இருந்தது, அது நல்லா கான்செப்ட் நல்லா இருந்தது, அது ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி படங்கள் நியர்பைல ஆவேசம்லாம் சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு. தமிழ் சினிமா கொஞ்சம் டவுனா தான் ப்ரோ இருக்கு. என்னதான் மகாராஜா சூப்பரா இருந்தது ப்ரோ, ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லி இருந்தாரு. அரண்மனை போர்லாம் இந்த வருஷத்துல 100 கோடி ப்ரோ. 100 கோடியா? அதனாலதான் ப்ரோ எல்லாம் தெருக்கோடியிலே நிக்கிறோம். இன்னும் இந்த 6 மாசத்துல உங்களை எக்ஸைட் பண்ண படம் சேவ் பண்ண படம்ன்றதுலாம் தமிழ் சினிமாலே இல்ல. நான் ரீசெண்டா பார்த்ததுல ஸ்டார் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸ்டார் வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்ட் படம், அது நல்லா தான் இருந்துச்சு. அரண்மனை 4 படம் இருந்துச்சு, அது வந்துட்டு ஓரளவுக்கு டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அரண்மனை பார்த்து நான் வளர்ந்த இதுல அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. அந்த படம் தான் ப்ரோ இந்த வருஷத்துல முதல் 100 கோடி தமிழ் சினிமா. அது ரீசனே வேற, அதுக்கு மொத்த ரீசனே வேற, அதனால அப்படி இருந்துச்சு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? கடைசியில வர அந்த 3 நிமிஷம், அதுதான் இந்த 100 கோடிக்கான. அதுதான் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு மேல ரீசன் இருக்காது. இப்ப அடுத்த 6 மாசத்துல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க? தமிழ் சினிமால எனக்கு பெருசா இதுல ஐடியா இல்ல, மேபி இந்தியன் வருதுல, சோ அது மைட் பி கொஞ்சம் ஆன்டிசிபேட்டிங்கா இருக்கும். ஆனா நிறைய பேர் கோட் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ஏன்னா கோட் தான் வந்து அப்டேட் போயிட்டு இருக்கு, விடாமுயற்சி அப்டேட் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும். அதுக்கு ஆமா, அந்த அளவுக்கு ஹைப் ஆகல ஆக்சுவலி கோட் வந்துட்டு. ஸோ மேபி இன்னும் போக போக நாள்ல இன்னும் கொஞ்சம் ஹைப் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த விஜய் சார் வந்து இப்போ படத்துல வந்து பாலிடிக்ஸ் பண்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்க கூட நீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? நான் ஆக்சுவலி அவ்வளோ பொலிட்டிக்ஸ் பற்றி எனக்கு இன்வால்மெண்ட் இல்லை. பட் ஆனால் ஐ திங்க் யார் நல்லது பண்ணுறவங்க யாராவது வந்தாங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் விஜய் ஒரு ஆக்டர்னு போகிறாங்கன்றதுனால அவங்கள சப்போர்ட் பண்ணணுன்றது இல்லை, அவங்க என்ன ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க, அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் அது வந்து. ஆவேசம் எதனால அவங்களுக்கு காமெடி இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேற ஏதாவது டிசப்பாயிண்ட் பண்ண படம் தான் இருக்கும்? கல்கி அவ்வளோ டிசப்பாயிண்டிங் இல்லை, கல்கி அவ்வளோ இஷ்டப்படல, ஆவரேஜ். எதனால அவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணியாச்சு? காமெடியில் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுது. செகண்ட் ஹாஃப் நல்ல என்னன்னா காமெடி அவ்வளோ அப்டுமா இருக்குல்ல. அடுத்த 6 மாசம் நீங்க வெயிட் பண்ற படம் ஈகரா? விக்ரம்னு ஒரு படம் வரல, தங்கலான். ஏன்னா கோட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து விடாமுயற்சி சொல்லுவாங்க, அஜித் படம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. ஏன்னா விக்ரம் படம் தான் ட்ரைலர் கண்டது அത്ര இன்ட்ரெஸ்ட். நீங்க எதிர்பார்க்குற படம் இந்தியன் 2-ஆ? எதனால? ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது, அதனால அதுக்காக வெயிட். அதனால உங்களுக்கு இந்தியன் 2 நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, பாப்போம். ட்ரெய்லர்லாம் பாத்துட்டீங்களா? எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்தியன் 2? நல்லா இருக்கு. இல்ல நிறைய கிரிட்டிசைசம் வச்சாங்க, இன்னும் ஒரு மாதிரி காமெடியா இருக்கு, இப்பயும் வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இதுதானே, அப்போ அந்த மாதிரி தானே இருக்கும். கமல் சாரோட கெட்டப்ல அப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கு. இனி படம் பார்த்தா தான் தெரியும். ஓகே, படம் பார்த்தா காட்சில வச்சிருக்காங்க, அந்த இது நல்லா இருந்துச்சு. தினிகம் ரொம்ப ஏமாற்றமான ஒரு படம் இதை, ஏன்னா நான் பார்த்தேன், இதுக்கு போய் இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு ஒரு படம். இங்க நான் தான் கிங் அந்த படம் பார்த்தேன், அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. எதனால ப்ரோ அந்த படம் போனீங்க தியேட்டர்ல போய்? இங்க நான் தியேட்டருக்கு போல ப்ரோ, போன்ல தான் ப்ரோ பார்த்தேன். பாத்தீங்க, போன்லயே போர் அடிச்சிருக்காரு. சரி, இப்போ அடுத்த 6 மாசம் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம தாண்டிட்டோம், செகண்ட் ஹாஃப் வரோம். இந்த செகண்ட் ஹாஃப்ல நிறைய படம் கிடக்குது, நிறைய பெரிய படம் இருக்கு. இதுல நீ ரொம்ப எதிர்பார்க்கற கோட் எதனால? கோட் தளபதியை பிடிக்கும், அவ்வளவுதான். தளபதி பிடிக்கும், ஏன்னா போன தடவை வந்து ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு, நிறைய எதிர்பார்த்தாங்க, இதாயிருச்சு. இப்போ கோட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்?
சுமாரா தான் இருக்கும். ஏன்னா bro, நீயே சொல்றாருன்னு சொல்லிட்டா bro, அசிங்கமா இருக்கு. ஆமா ப்ரோ. சரி, வேற ஏதாவது நிறைய இருக்கு. விடாமுயற்சி இருக்கு, தங்கலான் இருக்கு, வேட்டையன் தங்கலானுக்கு நல்லா இருக்கும். தமிழ் சினிமால பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இப்பதான் வராங்க இந்த மாசம். அடுத்து கூலி அந்த இதுக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். அவர்கிட்ட கேளுங்க. கவுண்டர் கொடுத்தாருல இப்ப சொல்லுவாரு. சொல்லுங்க bro. கூலிக்கு மட்டும் தான் ப்ரோ வெயிட் பண்றேன். கூலி இந்த வருஷம் வராது, அடுத்த வருஷம் தான் வரும். இப்பதான் ஷூட்டிங்கே போறாங்க. இல்ல ப்ரோ, நான் இந்த வருஷம் வெயிட் பண்ண சொல்ல, கூலிக்கு மட்டும் தான் வெயிட் கூலி பண்றேன். வெயிட் பண்ணி இந்த வருஷமே தமிழ் சினிமா பார்க்க மாட்டேன்ட்டேன். அதுக்கு ஒன்று தான் ப்ரோ வெயிட் பண்ணி. சரி ரைட்டு. சரி, இப்ப பார்த்த படம் ஏதாவது ஏமாந்த படம் ஏதாவது? ரைட்டு அரண்மனை அது கொஞ்சம் கடுப்பா தான் போச்சு ப்ரோ. அதுதான் ப்ரோ தமிழ் சினிமால இப்ப வாங்கின முதல் 100 கோடி. ஆமா ப்ரோ, அது லாஸ்ட் பாட்டுக்காக வாங்கினது ப்ரோ. எல்லாரும் கரெக்டா அதே சொல்றீங்க. கடைசி 3 நிமிஷத்துக்காண்டி 100 கோடி வாங்கிச்சுட்டு. ஆமா ப்ரோ, நான் லாஸ்ட் 3 மினிட்ஸ் வச்சு பார்த்துட்டு படத்தையே முடிச்சுட்டு போயிட்டேன். ஆனா கொஞ்சம் இதாதான் இருந்துச்சு. ஆ, ரொம்ப பெஸ்டான படம்ன்றது இந்த வரவே இல்லையா தமிழ் சினிமா? பெஸ்டான படம் அப்படின்னா மகாராஜா. மகாராஜா. ஓகே, கருடன் வந்துச்சு. நல்லா இந்த இருந்துச்சு. படங்கள் தான். நீங்களே சொல்லிடலாம் ப்ரோ. Thank you. மகாராஜா நானே எல்லாம் பேசிடுவேனா, நீங்க என்ன பண்ணீங்க? சரி, ஓகே, தேங்க்யூ. இப்ப லாரன்ஸ் சந்திரமுகி சந்திரமுகி தான் பாத்தீங்களா? அதான் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் எந்த படம் பார்க்கல. So, அதுவாச்சும் உங்களுக்கு எப்படி ஐயோ படமான அது உட்காந்துருக்க முடியலண்ணா. ஏன்டா வந்தோம்னு ஆகி போச்சு. ஃபேமிலியோட எல்லாம் போனோம். ஏன்னா ரஜினி படத்தோட சந்திரமுகி பாத்துருக்கீங்க இல்லையா? அது வேற, அது இதே வேற. இது அதுல 10 வருஷம் கூட வரலையே. சரி, தமிழ் சினிமா இப்ப எப்படி இருக்கு? மோசமா தான் இருக்குது. ஆமா, அப்படித்தான் இருக்குது. இந்த அஜித் நடிச்ச படம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தது. விஜய் நடிச்ச படம் பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சா கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. சின்ன ஆக்டர் நடிச்சா பாக்குற மாதிரி இல்ல. டேரக்டர் ஜாஸ்தி இருக்காங்க, நடிகர்கள் கம்மி. அவ்வளவுதான். ஏதாவது மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. மாத்தி டேரக்டர் தான் முடிவு பண்ணணும். தயாரிப்படம் நல்ல தயாரிப்படம் எடுக்கணும், அடுத்த படத்தை எடுக்கணும். அவ்வளவுதான். நன்றி.